கிளாஸ உடைத்து விட்டார். நான் வெயிட்லெஸ் ஆகல, நான் கலட்டி விட்டுட்டேனா மட்டும் நைட்டு முரட்டு தீனி தின்னுகிட்டு இருக்கேன். ஷேப்போடு பண்ண கேடிவி இருக்க பயமே. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து சும்மா வீட்டில் தான் இருக்க போகிறேன். டே இன் மை vlog. இப்போ தான் வந்து காலையில் எந்திரிச்சேன். மணி வந்து 6:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு இதெல்லாம் வந்து நான் எந்திரிக்கக்குள்ளே விளையாடுறவங்க பால், பேப்பரு, ப்ரெட்டு இன்னைக்கு பண்ணணும்னு நேற்று நான் சொல்லி வச்சுருந்த எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடந்துட்டுருக்குன்னா வந்து நேற்று வந்து எனக்கு சமைக்கும்போது கரண்டியை சட்டிக்குள்ளே இப்படி போட்டேன்னா டப்புன்னு அப்படியே தெரிச்சு இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். எனக்கு வலிக்கு ரொம்ப காந்திட்டு இருந்துச்சு. அதனால மக்கள் சின்ன பிள்ளைங்கன்னா சமைக்கும்போது பார்த்து சமைங்க. நான் சின்ன பிள்ளைங்க கிடையாது, பட் போட்டு அப்படியே இதில் இதாகிடுச்சு. ரொம்ப பரபரப்பாக இருந்தேன், அதுலேயே இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது அப்புறம் இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் பார்த்தா பிளாக்காக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நான் இன்றைக்கி 2 விஷயம் பேசணும்னு நினச்சது என்னென்னா, ஒன்று மிஸ்டேக்ஸ், நான் என்னென்ன தப்புகள் வந்து பண்ணுறேன் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில். நான் வெயிட் லாஸ் ஆகலை, அந்த ஜேர்னியில் என்னென்ன தப்பு பண்ணுறேன், நான் எப்படி அதை கரெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத பேசலான்னு நினச்சேன். பிகாஸ் நான் ரொம்ப மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கேன், அது பல பேருக்கு தேவைப்படலாம். அதனால் அது இன்னொன்று ஆரம்பிச்சிருக்கு. என்னென்னா ஹேர் கேர் ரொட்டீன். என் மண்டையை பார்த்தாலே தெரியும், உரண்டா எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன்னா திடீர்னு நேற்றே இருந்து அதுக்குன்னு அந்த ஹெட் மசாஜர் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இனிமேல் வந்து முடியை கொஞ்சம் கவனம் செலுத்தலான்னு. எலிவால் மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பயமாக இருக்குது. அதனால வந்து இந்த 2ஐயும் அடுத்த 1 மாதத்துக்காக 1 மாதத்துக்கு வந்து ப்ராப்பராக நான் வந்து இது பண்ண போகிறேன். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். என்ன மாதிரி யாருன்னா மோட்டிவேஷன் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம எதுலனா லேக் ஆகிறோம், எதெல்லாம் கரெக்ட் பண்ணலாங்கிற மாதிரி பேசலான்னு நினச்சேன். வா, டீ எக்ஸ்பர்ட் ஆகிட்டே போகிறப்பல. எனக்கு வேணாம், எனக்கு வார்ம் வாட்டர், லெமன் வார்ம் வாட்டர். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா, லியான்றவங்க இந்த மாதிரி அழகான கிளாஸை உடைத்து விட்டார். ஸோ உடைக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஒரு பெரிய குக்கா ஆக போகிறீங்கிற அறிகுறி. நான் ஏன்னா எத்தனை இது மாதிரி உடச்சிருப்பேன் தெரியுமா? அதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லலை. இட்ஸ் ஓகே மை பாய் அப்படின்ட்டு. அழகான கிளாஸ் போச்சு. எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, இந்த 3 ட்ராயர்லையும் பாத்திரம் வச்சிருக்கேன். இது போகவும் இங்கே இப்படி கொட்டி வலியுது. என்னத்தை தான் பண்ணன்னு தெரில. இந்த பாத்திரமும் துணியும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. கழிக்கணும் பார்க்க கழியவும் மாட்டேங்குது. அச்சய பாத்திரமா வந்துக்கிட்டே இருக்குது. ஒயருக்குள்ள ஆஸ்தட்டிக்காக இருக்குல்ல. இன்னைக்கு வந்து இந்த கிச்சனில் இருக்க பாதி பொருளை வந்து ஏதாவது அட்டுப்பட்டிக்குள்ளே போட்டுரும். ஆனால் அட்டுப்பட்டியை கொண்டு வந்தால் இந்த கருப்பாம்பூச்சி தொல்லை எங்கே போனாலும் ஒரு அரை எங்கேயாட்டு இருந்து விழுந்துச்சு. காலையிலே குளிச்சுட்டு இனிமேல் நாங்கள் டெய்லி பேப்பர் படிக்க போகிறோம். உலக நடப்புகள் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் இது வந்து கர்நாடகா நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ், தமிழ் பேப்பரு. ஆனால் உள்ளே இருக்கிறது வந்து கர்நாடகா நியூஸ். அதனால எனக்கு இந்த ஊர் பேர் அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பட் நம்ம இருக்கிற ஊரில் என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். பேப்பர் படிக்கிறது இஸ் ஒன் ஆஃப் த குட் ஹேபிட். நான் சின்ன பிள்ளையிலேருந்து அது இருந்து எப்போ காலேஜு கல்யாணம்னு ஆச்சு அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதனால் திருப்பியும் ஆரம்பிக்கிறேன். இப்படி நியூஸ் படிப்பேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் சீனும் போட்டுக்கிட்டாலும் அது படிக்க ஆர்வம் வந்தது வந்து இந்த குறுக்கெழுத்து புதிர், இந்த 6 வித்தியாசங்கள், அப்புறம் சிறுவர் மலர் உண்டு. அதனால இப்போ நான் இதை பண்ண போகிறேன். ஆனால் ஆன்சரே இல்லையே. ஆன்சர்னா பார்த்துக்கலாம், ஆன்சரே இல்லையே, நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? தெரியுதேண்ணா, நான் ஒரு பாட்டு படிக்கிறேன். அது என்ன பாட்டுன்னு இப்போ கண்டுபிடிக்கணும். பாருங்கப்பா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன லேண்டிங் கியரனா கலட்டி விட்டுட்டேனா தீவிரவாதி. என்ன படம் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. அது பாட்டுதான் கிடையாது, பட் என்ன படம்னு சொல்லுங்க. விழுக்காடு, சதவீதம், உள்ளி, பல்லாரி, வெங்காயம்,
குரூரம்னா என்னது தெரியலையே. குரூரம்னா குருதினா ரத்தம்னு சொல்லுவாங்க. குருதி நம்ம ரத்தம். குரூரம்னா எங்கள் அப்பா வீட்டில் இருப்பாங்களா, அப்போ எங்கள் அப்பா இதெல்லாம் தெரியும். அப்படி இப்படி கேட்டு கேட்டு நான் எழுதுன மாதிரி பண்ணிடுவேன். இப்போ நானா எங்கள் தமிழ் நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் காட்டுறேன். சரியா? இப்போதைக்கு 3 கண்டுபிடிச்சிருக்கேன். 5ல் 3 கண்டுபிடிச்சிருக்கேன். 6 இது கண்டுபிடிச்சிட்டேன். இதில் ஒரு 2-3 தெரியல. நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு கேட்டு கொஞ்சம் நிறைய எழுதியாச்சு. இது வந்து நான் ஏதோ தப்பாக போட்டிருக்கேன். எனக்கு எங்கள் அப்பா அங்கே இருக்காங்க. சரி திருப்பி டிஸ்டர்ப் பண்ண வேணாமான்னு விட்டுட்டேன். ஒரு 3 தெரில. பட் ஓகே, இது ஒரு நல்ல ஆக்டிவிட்டியாக இருக்குப்பா. சூப்பர். ஆக சாப்பிட்டாச்சு. புதிரெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. சால்வ் பண்ணல, பட் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணியாச்சு. இப்போ நான் பேச வேண்டியதை பேசிட்டு மத்தியானத்துக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணலான்னு இருந்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இறால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இறால் கூட்டும் ரசமும் கம்ஃபர்ட் ஃபுட் நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்புறம் வெளியே போய் ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கணும். என்ன பேசணும்னு நினச்சேன்னா, வாட் த மிஸ்டேக்ஸ், என்னென்ன தப்புலாம் பண்ணுறேன்னு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் அப்படின்னு. நான் ஒரு வெயிட் லாஸ் வந்து ஒரு 999 வாட்டி நான் பண்ணியிருப்பேன் வெயிட் லாஸு. ஆனால் என்னன்னா அதை மெயின்டைன் பண்ணவே தெரியாது. எங்கள் அக்கா ஒருத்தி இருக்கா, ஒரே ஒரு வாட்டி தான் வெயிட் லாஸ் பண்ணால் அப்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கா. நான் சின்ன பிள்ளையில ஒல்லியாக இருப்பேன், அவள் ரொம்ப குண்டாக இருப்பாள். அப்புறம் அப்படியே ஒரு டிரான்சிஷன் ஆகி இப்போ அவள் வந்து இப்படி இருக்கா, நான் ரொம்ப குண்டாயிட்டேன். எனக்கு அதை மெயின்டைன் பண்ணுறது தான் தெரியவே மாட்டேங்குது. எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா நான் வந்து ஐயோ ஃபங்க்ஷன் வருது, நல்ல ட்ரெஸ் போடணும், ட்ரெஸ் எல்லாம் சேரணும், அழகாக இருக்கணும், அப்படி இப்படின்னு நான் நினச்சிட்டு அப்போ நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவேன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடுவேன்ல, அது அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஸோ அந்த மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து அது. 2வது வந்து கன்சிஸ்டன்சி. எதுலேயுமே கிடையாது கன்சிஸ்டன்சி எனக்கு. லைக் இப்போ ஸ்கின் கேர் ஆரம்பிக்கிறேன்னா 1 மாதம் அதை கிளியராக போட்டேன். அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு தெரியல, அப்பப்போ போடுறது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வரணும். 3வது மிஸ்டேக் என்னென்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். சில நேரம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா பண்ணுற 2 விஷயம். ஒன்று நல்லா சாப்பிடுவேன், இல்லை தூங்குவேன். இப்போது என்னென்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுனா சாப்பிட்டா எனக்கு என்ன மனசுக்கு நல்லா இருக்கிற மாதிரி என் மைண்டுக்கு நான் தான் சொல்லிக்கிறேன். அதனால் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ரொம்ப சாப்பிட்றேன். அண்ட் நான் வந்து காலையில் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், மத்தியானம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், நைட்டு முரட்டு தீனி தின்னுக்கிட்டு இருக்கேன். அதை கம்மி பண்ணணும். அது மாதிரி 10 மணிக்கு தான் சாப்பிடுவேன். நைட்டு மட்டும் எனக்கு பசியே தாங்க முடியாது. அண்ட் நம்ம நைட்டு கம்மியாக, நான் 7 மணிக்கு என்னைக்கு சாப்பிட்றேன்னா காலைல எழுந்து வெயிட்டு பார்த்தா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 கிராம் அப்படியாட்டும் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அது பண்ணுற ஒரு லேட் நைட் சாப்பிட்றது, நைட்டு அதிகமாக சாப்பிட்றது, நைட்டு சோறு சாப்பிட்றது, இதெல்லாமே ஒரு மிஸ்டேக்கு. அப்புறம் 10K ஸ்டெப்ஸ் நடக்கணும்னு நினச்சேன், அதுவும் பண்ணுறதில்ல. ஸோ 10K ஸ்டெப்ஸ் ஆட்டம் நடக்கணும், அது கிடையாது. அப்புறம் வந்து நான் பெருசாக ஐஸ்கிரீமு, ஸ்வீட்டு, சாக்லேட், ஜங்க் ஃபுட்ஸ் இப்படி தான் எல்லாருக்கும் வந்து வெயிட்டில் சாப்பிட்டு குண்டாகிறது. நான் எப்படின்னா வந்து சோறு 3 நேரமும் சோறு மட்டுமே தின்னு வளர்த்த உடம்பு மாதிரி சோறு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதை அவாய்ட் பண்ணணும். என் கசின் ஒருத்தி சொன்னால் என்னென்னா, நம்ம இப்போ வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா அட் அ டைமில் நான் அப்படி தான் பண்ணுவேன். 4லேருந்து மொத்த லைஃபையே நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுருவேன். நடக்கணும், சாப்பிடணும், 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், இது அதுன்னு நிறைய லிஸ்ட்டு போட்டிருப்பேன். கடைசி ஓவர் ஃபெட்டப் ஆகி அதில் எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ அவட்ட பேசும்போது என்கிட்ட என்ன சொன்னான்னா, அஸ்வின் இதை பார்த்தா தேங்க்ஸ், அட் அ டைமில் ஒரு கோல் எடுத்துக்கோ, ஒரு நாளுக்கு ஒரு கோல் எடுத்துக்கோ, அடுத்த நாள் 2 கோல், அந்த ஒரு கோல் 2 கோலையும் சேர்த்துக்கோ. ஸோ ரொம்ப இது இல்லாமல் ஒரு ஹேபிட்டை நல்லா வளர்த்துக்கோ, அதுவே அதை கன்சிஸ்டண்ட்டாக ஆக்கணும்னா ஒரு மெயின்டைன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் இப்போ மே 3 இன்னைக்கு மே 3க்கு நான் என்ன இது எடுத்திருக்கேன்னா, ஐ மீன் இந்த 1 மாதத்துக்கு 3 தான் கோல் வெயிட் லாஸ்க்கு. ஒன்று வந்து 7 மணிக்கு முன்னாடி செத்தாலும் சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கு மேலே பல்ல வளைக்கிடணும். 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு பல்ல வளைக்கிட்டா, எங்கள் அக்கா இது சொன்னா, பல்லு வளைக்கிட்டா நமக்கு பெருசாக சாப்பிடணும்னு தோணாதம்மா. ஸோ சாப்பிட்டுட்டு பல்லு விளக்கி முடிச்சு தண்ணியை குடிச்சோம். பசிச்சதுன்னா தண்ணி இப்படியே இருந்துக்கணும். இன்னொன்று வந்து எப்படியாட்டும் இந்த 10K ஸ்டெப்ஸை மட்டும் நடந்து முடிக்கணும். 3வது வந்து எடுத்ததே 3 தான், அதுலேயே ஒன்று மறந்துட்டேன். 3வது என்னது எடுத்தேன்,
எடுத்தேன், எழுதி கூட வச்சேனே. காலையில் சுடு தண்ணி குடிக்கிறது. இந்த 3 தான். காலையில் சுடு தண்ணி, நைட்டு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது, 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறது. இந்த 3ஐயும் நான் பண்ணி 1 மாதம் கழித்து என்ன நடக்குது நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் இந்த 3 இதை எடுத்துக்கோங்க. லைக் வந்து இது பெருசாக இப்போ நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா என்னால் சொல்ல முடியாது. பிகாஸ் நான் வந்து டாக்டரோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த 3மே வந்து ஜென்ரலாக நம்மளோட ஹெல்த்துக்கு எல்லாரும் பண்ண சொல்கிறது தான். ஸோ அதை நான் பண்ண போகிறேன். நான் வந்து கமெண்ட் செக்ஷனை தான் வந்து ஒரு கோல் செட்டிங்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். லைக் நான் முடிச்சுட்டு ஒரு 10 நாள் கழித்து வந்து அப்டேட் சொல்கிறேன், ஏதாட்டி வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ரொம்ப டீமோட்டிவேட்டடாக நீங்களும் லைக் என்னாலையும் வெயிட் லாஸ் வந்து கண்டினியூஸாக பண்ண முடியல அப்படின்னு இருந்ததுன்னா எல்லாருமே அப்படி தான், நான் அப்படி தான், எல்லாருமே அப்படி தான் போயிட்டு வர்றது. பட் அட் அ டைமில் எல்லாத்தையுமே பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாட்டி இப்போ நான் 3 எடுத்திருக்கேன்னா ஜஸ்ட் 1 கூட எடுக்கலாம். நான் 7 மணிக்கு முன்னாடி கஷ்டம்தான். பட் அந்த 1 மாதத்துக்கு அப்புறம் 7 மணிக்கு ஏதாவது நமக்கு பிடிச்சதுன்னா நான் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ 1 மாதம் கழித்து இன்றைக்கி மே 3ஆம், மேக்கு அப்புறம் என்ன மாதம்? ஜூன் 3ஆம் தேதி நான் வீடியோவோட வருவேன். நான் மெலிஞ்சிருக்கேன்னா என்ன இருக்கேன்னு காட்டுறேன். இப்படி ஏதாவது ஒரு பொது வெளியில் சொன்னால் தான் நானும் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பேன். நீங்களும் கமெண்ட்டில் போட்டு வைங்க. ஸோ தட் நீங்களும் ஐயோ நம்மளும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். வேறு அவ்வளோதான். என் லைஃப் அப்டேட் அது மட்டும் தான். லைஃப் அப்டேட் இல்லை, ஹெல்த் அப்டேட். லைப்ரரி வந்திருக்கும். முறையாக பெங்களூரில் லைப்ரரி வந்திருக்கும். கொஞ்சம் இந்த புக்கெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் 2 புக்கு எடுத்திருக்கேன். சோகமான செய்தி என்னன்னா, எல்லாம் புக்கெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு கடைசியாக ஆதாரும் 4 ஃபோட்டோவும் கேட்டாங்க. ஆதார் கேட்பான்னு தெரியும், 4 ஃபோட்டோ நாங்கள் கொண்டு போகல. அதனால போய் எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. லைப்ரரி கிடக்குது, அது ஒரு தூரத்தில். திருப்பியும் வெயிலுக்குள்ளே அலைஞ்சிக்க முடியாதுன்னு சரி நாளைக்கு வாங்கிக்கலான்னு விட்டாச்சு. தாட் ஆஃப் த டேவும் க்ரைம் சீன் ஸ்டோரிஸ் அந்த புக்கு வாங்கிச்சு. எனக்கு அதை வேறு கொண்டு போகும்போது ஐயோ நம்ம என்னமாட்டு தப்பு தண்டா பண்ண போகிறோம்னு நினச்சிக்க போகிறாங்களோன்னு வேறு பயம். தெரியுறேண்ணா இன்னைக்கு வந்து இறால் கூட்டு மாதிரி வச்சுட்டு சோறு, அப்புறம் என்னது, அப்புறம் ரசம். இந்த 3 தான் இன்னைக்கு. சிம்பிள் கம்ஃபர்ட் ஃபுட்டு. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்க முடியாது நானலுக்குள்ளே. அதனால் கரண்டியோடு உள்ள வைத்துள்ளார் பெருமையில் என்றவங்களே சேரும். பாவீங்களா. ரசம் 1000 வாட்டி பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி எங்கள் அம்மா கிட்டே கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் கேட்டுட்டு வர்றேன். ஓகே, பேக் டு சமையலுக்கு என்ன சொன்னேன்னா இதுதான். ஆனால் இது கொஞ்சம் எனக்கு அளவுனா சரியா. எங்கள் அம்மா ஸ்பூன் கணக்கு சொன்னாங்க. ஸ்பூன் கணக்கு போட்டால் என் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. சரி, இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு ரசம் வைக்கணும். ரசத்துக்கு இந்த வாசம் வருது. ஆனால் லைட்டாக வெளிச்சத்தில் காட்டுறேன் இல்லை, நல்லா வாசம் வருது ரசத்துக்கு. என்ன பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு எனக்கு சொன்னாங்க. அம்மா டைரெக்டாக போடக்கூடாது. மசாலா எல்லாம் போட்டாச்சு. நீ இதை லைட்டாக இது பண்ணிட்டு ரசம் மாதிரி உள்ளதா. இன்னும் தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றும். இதில் புளிப்பே இல்லை. நான் திருப்பி தண்ணியை ஊற்றுனேன்னா சுத்தமாக புளிப்பு இருக்காது. எப்படியே விட்டுறவா. எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து இந்த மாதிரி வரவேட்டு நான் செலவு பார்த்தனா. அப்புறம் வந்து கோடி என்னமோ வரும் நிறையா. இந்த மாதிரி மூவிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். புது படங்கள் பார்க்குறத விட இப்படி தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இறால் 65க்கு நான் எல்லாத்தையும் கிரேவியாக வச்சிடலான்னு நினச்சேன். இங்கே தான் ஒரு ஆள் இருக்கேன். இது போக கேக் பண்ணிகிட்டு இருக்கேன். கேக் ஒழுங்காக இருந்துச்சுன்னா காட்டுவேன். கேக் இல்லை, பிஸ்கட்டு சாரி, ஏதோ ஒரு ஞாபகத்தில். ஃபஸ்ட்டு கேக்கு ஷேப்போடு பண்ணேன். அது ரொம்ப வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரவுண்டாகவே பிஸ்கெட்டை பண்ணிட்டேன். ஆனால் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேக்கு சூப்பராக வந்திருக்கு. நான் கேக்கு காட்டுறதுக்குள்ளேயே அங்கே எல்லாரும் சாப்பிட்டேன். கேக் இல்லை, ஐயோ நீ கேக்குனே வருது. எப்போ பார்த்தாலும் கேக் பண்ணி. பிஸ்கட் சூப்பராக இருக்குது. எல்லாம் அதுக்குள்ளே முடிச்சாச்சு. இந்த 2 தான் மிச்சம். அதுக்குள்ளே அழகாக இருந்துச்சு.
பிஸ்கெட். பால்கனி கிளீனிங் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணிட்டேன். அந்த பால்கனி அன்னைக்கு பண்ணேன். இது தெரிச்சுக்கிட்டு இருக்கு. பால்கனியை நல்லா கழுவி விட்டேன். ஆனால் ரொம்ப நாளாக அழுக்கு இருந்ததுனால அது போக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் டன் டன் அண்ட் டஸ்டட். சிம்பிளாக பண்ணலான்னு சொல்லி எப்படி இவ்வளோ ஆச்சுன்னே தெரியல. 65 திடீர்னு கேட்டான்னு சொல்லிட்டு ப்ரான் கிரேவி, ரசம், மாசி தொக்கு, இதுவும் நேற்று வச்சது, இதுவும் நேற்று வைத்தது, சோறு, அவ்வளோதான். நீ வருவா என்ன நெட்ஃப்ளிக்ஸ் பெரிய பெருசு, கேடிவி இருக்க பயமே. அருமையான சாப்பாடு, ரசம் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆனால் என்ன சோறு கம்மியாக வச்சுட்டு ஏதாவது ஒன்று கம்மியாகிட்டு இருக்கு. தூங்கிட்டு கொஞ்ச நேரம் நடக்க வந்தேன். 10K ஸ்டெப்ஸை நீ முடிச்சுட்டு தான் தூங்குறேன். ஏய் கடிச்சிராது தெய்வமே. 10K ஸ்டெப்ஸ் ஆகுமா ஆகாதா? நானும் நடந்துக்கிட்டே இருக்கேன். 5000 தான் ஆயிருக்கு. எப்படியோ 10K ஸ்டெப்ஸை முடிச்சுட்டேன். 7 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. டின்னரே முடிச்சுட்டா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் நான் கம்ப்ளீட்டாக. காலைல வார்ம் வாட்டர், 10K ஸ்டெப்ஸு, சாப்பாடுன்னு என்னோட இது எல்லாமே முடிஞ்சிடும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க, நல்லா என்ன சொல்லுன்னு தெரில, ஹெல்த்தியாக இருங்க, நல்லா இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம். பாய்.